கேபிட்டல் எக்ஸ் ஆனது ஆவர்த்தன அட்டவணையில் 4ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஒரு டி தொகுப்பு மூலகமாகும். 5ஆன எக்ஸியலுடன் எக்ஸை தாக்கம் புரிய செய்யும் பொழுது நிறமற்ற கரைசல் x1ம் x2ம் கிடைக்கின்றன. x1 ஆனது NH4H NH4Cலுடன் பரிகரிக்கப்பட்டு அதன் பின்னர் கரைசலூடாக H2Sஐ குமிழ செய்யும் பொழுது வெண்ணிற வீழ்படிவு x3 பெறப்படுகின்றது. ரைட், இதில் வெண்ணிற வீழ்படிவில் இருந்தே நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் யார் அவர்னு சொல்லி. ஒரே ஒரு வெண்ணிற வீழ்படிவு தான் சல்ஃபைட்டில் இருக்குது. இசடன் என்ன, இந்த இடம் தான் எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது உள்ளது. ஸோ இசடன் இவர் தான் எக்ஸாக இருக்க போகுது. இந்த இசடன் வந்து HClஓட 5ஆன HClஓட தாக்கமடைகிற நேரம் ZnCl2 plus H2O கொடுக்கும். 2 HClஓட ரைட், 5ஆன 2 HClஓட தாக்கமடைகிற நேரம் ZnCl2 plus H2O கொடுக்கும். இந்த ZnCl2 தான் X1 ஆகவும் இது X2 ஆகவும் கதைக்கப்படுவது. இப்போ X1 ஆனது NH4H NH4Cl போடுற நேரம் NH4H NH4Cl போடுற நேரம் இந்த சோதனை பொருள் பண்பரிப்பகுப்பு கூட்டம் எத்தனைக்குரியது? இந்த சோதனை பொருள் போட்டால் பண்பரிப்பகுப்பு கூட்டம் எத்தனையாவது வீழ்படி வரும்? ஒரு பண்பரிப்பகுப்பில் எடுத்தீங்கன்னா முதலாவது என்ன சோதனை பொருள் போடுவோம்? 5ஆன HCl போடுவோம். என்ன 5ஆன HCl போடுற நேரம் எங்களுக்கு வடித்திரவம் வரும், வீழ்படிவு வரும். இதில் வரக்கூடிய வீழ்படிவு யாரு? AgCl, PbCl2, Hg2Cl2 மூன்றுமே என்ன கலர்? மூன்றுமே வெள்ளை நிறம். இந்த வடித்திரவத்துக்கு அடுத்தது என்ன செய்வோம்? HCl இருக்கும் பொழுதே HCl முன்னிலையில் H2S போடுவோம். போடுற நேரம் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் வடித்திரவம் வரும், அதே சமயத்தில் என்ன வரும்? வீழ்படிவு வரும். இங்கே வரக்கூடிய வீழ்படிவில் யாரெல்லாம் மஞ்சள்? 4 வெள்ளிக்கிழமையும் கடாஸ். SNS2 4 வெள்ளிக்கிழமையும் கடாஸ். CDS AS2S3 4 வெள்ளியம் +4 என்ன? ரைட், எல்லாமே மஞ்சள் கலர், மூணுமே மஞ்சள். கருப்பு யாரு? பப்புக்கு வைத்து பியர் கொடுத்தா ஹக் கிடைக்கும். ஞாபகம் மீதா? கருப்பு, 4 பேரும் தான் கருப்பு. அதை தாண்டி அடுத்த கலர்ஸ்டா SNS இருக்குது, கபிலம். SB2S3 இருக்குது, செம்மஞ்சள். ரைட், இவ்வளவும் கூட்டம் 2ல்
வீழ்படிவாக கூடியவை. ரைட், கூட்டம் 2 வீழ்படிவாக கூடியவை. இதுக்கு பிறகு இந்த வடித்திரவத்துக்கு பரிகரிப்பு ஒன்று செய்ய போகிறோம். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல கொதிக்க வைப்போம். கொதிக்க வைக்கிறதால என்ன நன்மை? H2S அகற்றப்படும். எத்தனை தடவை படித்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி எழுத தெரியணும், உங்களுக்கே எழுத தெரியணும். இப்படி நான் படிப்பிக்கிற மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். HNO3 இட்டு சூடாக்கள், Fe2+ எல்லாத்தையும் Fe3+ ஆக மாற்றேன். ரைட், இப்போ இந்த வடித்திரவத்துக்கு நீங்கள் சேர்க்க போகிறது தான் NH4OH NH4Cl. அப்போ உங்களுக்கு வடித்திரவம் வரும், இன்னொரு வடித்திரவம், அதோட சேர்த்து வரப்போகிறது யாரு? வீழ்படிவு. இந்த வீழ்படிவு தான் கூட்டம் 4 வீழ்படிவு. ஃபிகரல் 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 ஞாபகம் இருக்குதா? செங்கபிலம், பச்சை, ஜெலட்டின் வெள்ளை, ஜெலட்டின் வெள்ளை. ரைட், இப்போ இந்த வடித்திரவத்தில் நீங்கள் அமோனியம் கார்பனேட் H2S போட, H2S போட கார ஊடகத்தில் H2S, கார ஊடகத்தில் H2S வடித்திரவம் வருவது, வீழ்படிவு வருவது. இந்த வீழ்படிவு 4 பேர். நிசானின் கோமணம் என, நிசானின் கோமணம். ரைட், நிக்கல் சல்ஃபைட் கருப்பு, ZNS வெள்ளை, கோபால் சல்ஃபைட் கருப்பு, MNS ஏமன்சி பிங்கி, மென் சிவப்பு. ரைட், இப்போ இறுதியாக இந்த வடித்திரவத்துக்கு இதையும் பரிகரிப்பு நீக்கி, அது அவ்வளோ முக்கியம் இல்லை. அமோனியம் கார்பனேட்டு போட்டு வடித்திரவம் வருவது, வீழ்படிவு வருவது. இந்த வீழ்படிவு பசீர்கா, பேரியம் கார்பனேட், ஸ்ட்ராஞ்சியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், 3 என்ன கலர்? வெள்ளை கலர். விளங்கிச்சா? இது அப்படியே ஞாபகம் வைக்கணும். எந்த அளவுக்கு ஞாபகம் வைக்கணும்னா நீங்க எழுதணும். விளங்குதா? இப்படியே நீங்க எழுதணும் எல்லாத்தையும், ஒன்னே விடாம. இப்ப நான் எழுதினது இந்த சார்ட்டை நீங்க ஒரு தடவையாவது பார்க்காம எழுதணும். விளங்குதா? எழுத தெரிஞ்சாதான் உங்களுக்கு இன்ஆர்கானிக் தெரியும். அப்பதான் ஞாபகத்தில் பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும். விளங்குதா? இது ஆக முக்கியமான சார்ட் இன்ஆர்கானிக்ல. எங்கேயாவது பூத்துவான், இங்க பூத்திக்கிறான் பாருங்க. டிகோவையில் பூத்தி இருக்கிறான். X1 ஆனது NH4OH பரிகரிக்கப்பட்டு அதன் பின்னர் கரைசலூடாக H2S குமிழ செய்யும் பொழுது வெண்ணிற வீழ்படி. ரைட், இதுல வடித்திரவம் வீழ்படிவில் கரைசல்னு சொல்றான். என்ன அதுக்கு பிறகு OH- H2S போட ஜிங்க் சல்ஃபைட் வெள்ளை வீழ்படி வருவது. இதை வச்சுதான் நாங்கள் கண்டே பிடிச்சோம்.
இதை வச்சு தான் நாங்கள் கண்டே பிடிச்சோம். ரைட், பாருங்க, இதில் கரைசல் வருவது. இந்த கரைசலுக்கு H2S போட வெண்ணிற வீழ்படிவு X3, இவர் X3. ரைட், இப்போ ஐதான HCl X3 கரையுதான், இனி அது கரையும் தான். ஐதான HCl கரைஞ்சி ZnCl2 ஆகவும் H2S கொடுக்கும். H2S கொடுக்கும். X1 உடன் NaOH சேர்க்கும் பொழுது இவருக்கு NaOH சேர்க்கும் பொழுது ZnOH twice வரும். ஜெலட்டினஸ் ஒயிட், ஜெலட்டின் போன்ற வெண்ணிற வீழ்படிவு X4 உண்டாகின்றது. இந்த X4க்கு ஐதான NaOH மிகையாக சேர்க்கிற நேரம், மிகை ஐதான NaOH நீங்க சேர்க்கிற நேரம், இது ZnOH4 2- கொடுக்கும். என்ன ரைட், இது X5. அடுத்தது மிக NH4OH இதுக்கு சேர்க்கிற நேரம், ரெண்டுலையும் NaOHலயும் NH4OHலயும் கரையக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஜிங்க் ஹைட்ராக்சைடு தான். NaOHலயும் NH4OHலயும் கரையக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு யாரு? ஜிங்க் ஹைட்ராக்சைடு மட்டும்தான். சில பேர் NaOHல மட்டும் கரைவாங்க. AlOH thrice NaOHல கரையும், ஆனா NH4OHல கரையாது. செப் ஹைட்ராக்சைடு NH4OHல கரையும், ஆனா NaOHல கரையாது. ரெண்டு பேர்லயும் கரையக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு ZnOH twice மட்டுமே. இரண்டு பேர்லையும் கரையுவாங்க. ZnNH3 2+ விளைவாக்குவாங்க. ரைட், ZnNH3 2+ விளைவாக்குவாங்க. சரியா? ரைட், X6. இப்போ முதலாவது X1 தொடக்கம் X6 வரை காட்டி இனங்காண சொல்லியிருக்கிறாங்க. 6க்கு 6 தர 4 24 புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 13 புள்ளிகளை தான் மற்றதுக்கெல்லாம் பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. மற்ற 3 கழிக்கும் மொத்தம் 37 புள்ளி இதுக்கு. சரியா? 24 புள்ளி இதுக்கு வந்தாச்சு. ரைட், Xன் இலத்திணைப்பு எழுதுக. Zn இலத்திணைப்பு கேட்குறாங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10. விளங்குதா? 4s2 3d10. அடுத்தது X1 ஏன் நிறமற்றது என்பதை விளக்குக. X1 இது ஏன் நிறமற்றது? ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக ஒரு 5 புள்ளியை கொடுத்துருக்கிறாங்க. இதுக்கு அதில் முதலாவது அவன் எதிர்பார்த்திக்கிறான் Zn2+ இலத்திணைப்பு எழுதணும்னு சொல்லி. அதுக்கு தான் ஒரு 3 புள்ளி. அதில் Zn2+ இலத்திணைப்பு எழுதணும். ரைட், Zn2+ இலத்திணைப்பு என்ன? Zn2+ இலத்திணைப்பு என்ன? 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10. இப்படி சொல்லுங்க. ஒரு நிறம் வரணும்னு சொன்னால் என்ன சட்டம்? ஒரு நிறம் வரணும்னு சொன்னால் பகுதி நிரப்பப்பட்ட டியோபிட்டல்கள் காணப்படுதல் வேண்டும். வெற்று டியோபிட்டல் இல்லை. நல்ல வசனத்தை புரியணும். பகுதி நிரப்பப்பட்ட இங்க 2 விதமா நீங்க எழுதலாம் ஆன்சர். பகுதி நிரப்பப்பட்ட டியோபிட்டல்கள் இல்லைன்னு எழுதலாம், அல்லது டியோபிட்டல்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளதுன்னு எழுதலாம்.
விளைச்சா மொத்தம் இப்படி தான் அந்த 5 மார்க்ஸ் பிரியுது. ரைட். ஸோ நீங்கள் எழுதணும் பகுதி நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டல்கள் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பகுதி நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டல்கள் இல்லை. இந்த மாதிரி விளக்கங்கள் வர நேரம் அதில் மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும் சில நேரத்தில். அவன் எதிர்பார்க்குற ஆன்சர் இருக்காது. அதனால தான் இந்த பயாலஜி பாடம் கஷ்டம். நான்டா என்னைய பொறுத்த வரையிலண்டா நான் ஃபிசிக்ஸ் பாடத்தை கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். என்னைய பொறுத்த வரையில் பயாலஜி பாடம் தான் கஷ்டமான பாடம். மெத்ஸாக்களுக்குண்டா கஷ்டமான பாடம்னு ஒன்றே இல்லை. விளங்குதா? ரைட். 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் மேத்ஸ். மெத்ஸை கஷ்டமாக 0 எடுக்கிற அளவுக்கு நீ அளவுக்கு மெத்ஸுக்கு போனான்னு தெரியல, அந்தளவுக்கு ஏலமாகிக்கிறேன்டா. இந்த பயாலஜியில் என்ன பிரச்சனைண்டா, சார் மார்க்கே நிறைய பேர் சரியான ஆள்கிட்ட படிக்கணும் பயாலஜி. சார் மார்க்கே தெரியாது சில பேருக்கு, எதை எழுதினா ஸ்கீமில் கொடுப்பான்னு சொல்லி. நாங்கள் படித்த பயாலஜிலலாம் அப்படித்தான். ரைட். ஒரு சார் தந்திருப்பாது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்குள்ள நோட்ஸ் இருக்கும், அதில் அது எங்களுக்கு தலையில் ஏறாது. இன்னொரு சார் தந்திருப்பாது ஸ்கீமில் போயிடுச்சிக்காது. எதை படித்தாலும் பிரச்சனை சரியாகிக்கணும். ஓவராகவும் படிக்கக்கூடாது, குறைவாகவும் படிக்கக்கூடாது. எது அளவோ அதை படிக்கணும். விளங்குதா? இங்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த பாருங்க, இந்த மார்க்ஸ் இழக்கப்படுது பார்த்தீங்க தானே. இந்த மாதிரி பயாலஜி மாதிரி சின்ன கொஸ்டின் வந்தோடனேயா என்னத்தை எழுதோன்னு பிள்ளைக்கு தெரியாட்டி சில இடத்துல இப்போ மிஸ் பண்ணியிருக்கேன். சின்ன மார்க்ஸ் தான் போகும், பிரச்சனை இல்லை நீ. ஸோ கெமிஸ்ட்ரியில் அதனால தான் நான் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பெருசாக விரும்புறது இல்லை. அது ஈஸி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. ஆனால் மார்க்ஸ் எடுக்க கஷ்டம். ஒரு இன்ஆர்கானிக்கில் மாதிரி. இப்போ இன்ஆர்கானிக் கல்குலேஷன் மேத்ஸ் மாதிரி தான். ரைட். ஒரு மேத்ஸில் எப்படி நீங்கள் 100 எடுக்கலுமோ அதே போல் 0 எடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஆர்கானிக் கல்குலேஷன். ஸோ இன்ஆர்கானிக் கல்குலேஷன் தலையில் ஏறாத ஒரு ஆளுக்கு தான் நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் எடுங்கன்னு சொல்லி. மற்றபடி இண்டஸ்ட்ரியல் நாங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டின் வந்தாலும் நான் சொல்லுவேன் இண்டஸ்ட்ரியல் என்ன எடுக்க வேணாம்னு சொல்லி தான். ரைட். காரணம் அதில் சில வேலை அவன் எதிர்பார்க்குற ஆன்சர் எங்களால் என்ன எழுத முடியாமல் போகும். விளங்குதா? எழுத முடியாமல் போகும். ரைட். அடுத்தது பாருங்க, X16 IUPAC பேர் கேட்கப்பட்டிருக்குது. X6 இது வர்ற டெட்ரா அமைன் ஜிங்க் ZINC 2 இடைவெளி விட்டு அயன். இதில் இந்த பிரக்கெட்டை மிஸ் பண்ணினாலோ பெரிய 2 போட்டிருந்தாலோ அல்லது ஜிங்க்கு 2க்கு இடையில இடைவெளி விட்டு இருந்தாலோ புல, ஜிங்க் 2க்கு அயனுக்கு இடையில இடைவெளி விட இல்லைண்டா புல, ஏதாவது ஸ்பெல்லிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கடா புல, அம்மாயினுக்கு டபுள் எம்முக்கு பதிலாக சிங்கிள் எம் போட்டிருந்தீங்கடா புல. விளங்குதா? எனவே கவனமாக இருக்கணும், மார்க்ஸ் பீத்துரும். அடுத்தது 2வது, வையும் ஆவர்த்தன அட்டவணையில் எக்ஸின் அதே நிறையில் இருக்கும் ஒரு டி தொகுப்பு மூலகமாகும். ஒய்க்கு என் கமா எம் எனும் இரு பொது ஒட்சியேற்ற எண்கள் உள்ளன. எம் ஆனது எண்ணிலும் பெரியது. நீர்க்கரைசலில் YN பிளஸ் ஆனது இளஞ்சிவப்பு நிறம் Y1, ரைட், இளஞ்சிவப்பு கோபால்ட் MN. Y1 அடங்கும் கரைசலை 5ஆன எண்ணெய் ஓச்சன் பதிகரிக்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிற வீழ்படி Y2, எனவே கோபால்ட். ஏன்னு சொன்னால் MN இருந்தா நீர்க்கரைசல் நிலையில் இளஞ்சிவப்பு, ஆனால் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு வெண்ணெய் நிறம் என கிரீம் கலர். நீர்க்கரைசல் நிலையம் இளஞ்சிவப்பு, ஹைட்ராக்சைடு இளஞ்சிவப்புண்டா அது யாரு? கோபால்ட். எனவே இந்த மூலம் கோபால்ட். இப்போ கண்டுபிடிச்சாச்சு, இனி எழுதி கொண்டு போக வேண்டியதுதான். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. முதலாவது கேள்வி, டைம் இல்லைன்னா ஃபைனலில் டைம் இல்லை. இங்கே டைம் இல்லைன்னு இல்லை, ஃபைனலில் டைம் இல்லை. என்ன எம்மோ, என்னிலும் எம் பெரியது, எம் ஆனது என்னிலும் பெரியது, ரைட். N+2 M+3 கோபால்ட்டுக்குள்ள 2. இப்போ
y-ஐயும் y1 தொடக்கம் y6 வரையுள்ள இனங்களையும் இனம் காணுக. y கோபோல்ட் நீர்க்கரைசலில் yn பிளஸ் இளஞ்சிவப்பு நிற இனம் y1 உண்டாக்குது. y1 நீரேற்றப்பட்டதாம். CO H2O6 2 plus y1. y2 வருவதாம். இதுக்கு என்ன வச்சு போட்டா y1க்கு கோபால்ட் ஹைட்ராக்சைடு COOH twice. y3 கருமை நிறமான வீழ்படிவு கிடைக்குது H2Sல கோபால்ட் சல்ஃபைட். y4 மிக செறிந்த அமோனியாவை சேர்க்கும் பொழுது மஞ்சட்கபில இனம் வருவது கோபால்ட் NH3 4 2 plus sorry NH3 6 2 plus என்ன கோபால்ட் NH3 6 2 plus வலுவுல விட 2 மடங்கு இது இங்க மட்டும் வராது. y5 y1 அடங்கும் ஒரு கரைசலை செறிந்த HCl-உடன் பரிகரிக்கும் பொழுது நீல நிறமுள்ள y5 கிடைக்குதாம். CO Cl4 2 மைனஸ். இந்த களி அப்படியே நாங்கள் செஞ்ச மாதிரி களி நேரத்தோட 22க்கும் நாங்கள் ஃப்ளோ சார்ட் கொடுத்தோம். இவன் இப்படி தான் தீக்கிறான். y4 ஆனது வழிபடுமாறு திறந்து வைக்கும் பொழுது y6 இனம் உண்டாகுதான். y4 ஒட்சியேற்றம் அடைஞ்சா y6 கோபால்ட் NH3 6 2 3 plus ரைட். இதுக்கு அதே மார்க்ஸ் 1 2 3 4 5 6 7 7 4 28 இதுக்கு வந்துச்சு. அடுத்து ஒரு 10 மார்க்ஸ் மிச்சதுக்கெல்லாம் பிரித்து கொடுத்திருந்தான். ரைட். அடுத்தது yn பிளஸ் ym பிளஸ் ஆகியவற்றை இலத்திணைப்புகளை எழுதுக. கோபால் 2 பிளஸ் கோபால் 3 பிளஸ் இலத்திணைப்பு கிடைக்கிறாங்க. கோபால் 2 பிளஸுக்கு கோபால் 27 தானே 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 பைத்திரம் 3d6 3d7 மிச்சம். கோபால் 3 பிளஸ்னா 3d6 வரும். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d6. y5 இன் IUPAC பேர் எழுதுக. வர்ற IUPAC பேர் எடுக்கப்படி இது வர்ற என்ன டெட்ரா 4 குளோரிடோ டெட்ரா குளோரிடோ கோபால்டேட் கோபால்டேட் 2 அயன் 2 தானே 2 மைனஸ் இது -4 இருந்தும் 2 மைனஸ் இருக்குதுன்னா +2 கோபால்டேட் 2 இடைவெளி விட்டு அயன் இடைவெளி விட்டு அயன். சரியா தெளிவாக விளங்குதா? ரைட். ஸோ இவ்வளவுதான் 2022 கொஸ்டின். இது வேற மாடல் என்ன கம்ப்ளீட்டாக நாங்கள் செஞ்ச மாடல் கிடையாது. இது சாதாரண ஒரு டிகோவை அறிவை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு வினா, சாதாரண ஒரு வினா. சரிதானே? ரைட்.